ஸ்க்ரீனில் வர அந்த வீடியோ பாருங்களேன். ஸ்டேஜில் இருக்க பர்சன் ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை காட்டி இது என்னவா தெரியுதுன்னு கீழே இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தர் அதை பார்க்க 13ஆம் நம்பர் மாதிரி இருக்குன்றாரு, இன்னொருத்தர் அதை பார்க்க பி மாதிரி இருக்குன்றாரு, இன்னொருத்தர் அதை பார்க்க எம் மாதிரி இருக்குன்றாரு, இன்னொருத்தர் டபிள்யூ மாதிரி இருக்குன்றாரு. கடைசியாக ஒருத்தர் அதை பார்க்கறதுக்கு மெக்டோனல்ட்ஸோட லோகோ மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே வித்தியாசமாக இருக்கீங்க, உங்களோட ஆன்சர் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு அந்த விஷயத்துக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு லெட்டர் போட்டு இப்போ இது உங்களுக்கு என்னவா தெரியுதுன்னு கேட்டப்போ ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே அது பார்க்கறதுக்கு பி லெட்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ உங்கள் எல்லாருக்கும் பி லெட்டர் மாதிரி இருக்குன்றப்போ ஏ சிக்கு நடுவில் பி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருன்றது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும், இட் மீன்ஸ் உங்கள் கூட யார் இருக்காங்கன்றதில் வச்சு தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 4 பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் கூட எப்பயுமே ட்ராவல் ஆகுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகலாம். பிகாஸ் அவங்க எடுக்கிற ரிஸ்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறப்போ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்ற தைரியம் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படியாப்பட்டவனா ஆகணும்னா உங்களை சுற்றி இருக்கிறவனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க வைப்ரேஷன் தான் உங்களோட லைஃப்பில் இன்வால்வ் ஆகும். இதுதான் லைஃபோட லாஜிக். தேங்க்யூ.